திரு சாமிநாதன், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க முதல்ல. அப்புறம் அமைச்சரவையில் பங்கேற்றார்கள். இப்போது கூட்டணியில் இடம்பெறுவதற்கான முயற்சிகளை மதிமுகவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் தொடங்கி இருக்கின்றன. ஏன் இந்த அவசரத்தை காட்டுறாங்க? உடனடியாக கூட்டணிக்குள்ள போயிடணும் அப்படின்னு ஏன் அவசரம் காட்டுகிறார்கள்? தங்களுக்கான முக்கியத்துவத்தை கூட்டிக்கணும், உறுதிப்படுத்தணும் அப்படின்ற எண்ணமா? இல்ல அதிமுக தரப்பிலிருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு வந்து வருகிறார்கள் தாவேகாவுக்கு, அந்த எண்ணிக்கை கூடினால் தாவேகா தன்னிச்சையாக செயல்படும், தங்களுக்கான முக்கியத்துவம் குறைந்துவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல, இது முதல்ல அந்த புதிய கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படி மக்களுக்கு விஜய் அவர்கள் கட்சி மீது ஒரு நம்பிக்கை வந்ததோ, 1,70,00,000 மக்கள் வாக்களித்ததை போல இந்த அரசியல் கட்சிகளுக்கு முதல்ல வெற்றி முக்கியம். நீங்க கடந்த திமுக கூட்டணியில அவர்கள் தொடர்ந்து வெற்றியை அனுபவித்தார்கள். அது 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 24 பாராளுமன்ற தேர்தல். அந்த 3 தேர்தல்களையும் தொடர் வெற்றி, திமுகவினுடைய தொடர் வெற்றி தான் அந்த அணியினுடைய அடிநாதம். எப்படி பாஜக எதிர்ப்பு ஒரு அடிநாதமோ அதே போன்று இன்னொன்று தொடர் வெற்றி. அப்ப இந்த முறை அவர்களுடைய எண்ண ஓட்டத்துல என்ன வருதுன்னா, நம்ம கட்சிகளுக்கு அவர்களை பொறுத்தவரை சாய்ந்து கொள்ள தோல் தேவை. அது கூட்டணி என்கிற ஒரு தோல் தேவை. அந்த தோலாக நேற்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு இருந்தது. அப்ப அந்த திமுகவையே வீழ்த்துகிற இடத்துல ஒரு கட்சி வந்து விட்டது. நீங்க ஒருவேளை பாஜகவோடு இல்லாம இடையிடையில அதிமுகவும் வெற்றி பெற்றிருந்தால் இந்த கூட்டணிகள் அப்பொழுதே அதிமுக பக்கமும் நகர்ந்திருப்பாங்க. அது கொள்கைவாதம் என்னதான் நம்ம பேசினாலும் கூட அங்கு பாஜக இருந்ததும் ஒரு காரணம், அதிமுகவுடைய தொடர் தோல்விகளும் திமுக தன் கூட்டணியை தக்க வைக்கிறதுக்கு இன்னொரு காரணம். அப்ப இந்த இடத்துல அவர்கள் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்த உடனே அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னொரு வாய்ப்பாக இருக்கு. அப்ப இந்த கட்சிகள் தங்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்றணும், அதுதான் முக்கியமா பாக்குறாங்க. ஒன்று அமைச்சரவையில் இடம். முதல்ல நேற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எல்லாம் தொடக்கத்துல சொன்னாங்க, நேற்றும் ஸ்டாலினுடன் இருந்தோம், இன்றும் ஸ்டாலினுடன் இருந்தோம், நாளையும் ஸ்டாலின் அவர்களோடு தான் இருப்போம்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு ஆதரவு கிட்டத்தட்ட அமைச்சரவை பிரதிநிதித்துவமே பெறுகிறார்கள். விசிகாவும் அப்படிதான். ஆனா எல்லாருமே என்ன ஒரு விஷயம் கடைபிடிச்சாங்கன்னா, நீண்டகால நட்பினுடைய அடிப்படையில மு.க. ஸ்டாலின் அவர்களை அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை உடனே முறித்துக் கொள்ளாம படிப்படியா அதை செஞ்சாங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு துரை வைகோ அவர்கள் துரதிருஷ்டவசமாக உதயசூரியனில் போட்டியிட்டோம்னாங்க. தேர்தலுக்கு முன்பு வர உதயசூரியன்ல சீட்டு கிடைச்சா அதிர்ஷ்டம் அப்படின்னு இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக நாங்க போட்டிட்டோம், திமுக சின்னத்துல போட்டிட்டோம் அப்படின்னா 2 காரணங்கள் இருக்கு. நீங்க கேட்டதை போல, ஒன்று, ஒருவேளை தனியான சின்னத்தில் போட்டிட்டு இருந்தால் மதிமுகவுக்கும் அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கும். அப்ப அந்த கட்சி நீண்டகால கனவு அது அவர்களுக்கு. நீங்க மதிமுக ஆரம்பித்த காலத்துல இருந்தே திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட இயக்கம் தான். பட் அவர்களால் செய்ய முடியாதவற்றை இன்னொரு கட்சி செய்யுது. அப்ப அது அவர்களுக்கான ஒரு இலக்காக மாறுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நீண்டகால இலக்கு. அது இதுவரை சாத்தியமில்லை, விஜய் வாய்ப்பை தருகிறார். சோ அந்த மாதிரியான விஷயங்களும் அவர்கள் அதுல பாக்குறாங்க. பட் இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தேர்தலுக்கு முன்பில இருந்தே நான் சொல்லி வரேன், அதிமுகவை விட விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வு திமுகவை தான் எதிர்காலத்துல பெரிதாக பாதிக்கணும். அது கூட்டணி கட்சிகளுக்கான பாதிப்பு வரையும் நீளுகிறது அப்படின்னு தான் பாக்குறேன். உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், எல்லா தேர்தலும் தாவேகாவுடன் தான் அப்படின்னு முடிவு செய்து உறுதிப்படுத்திடணும் அப்படின்ற அந்த முனைப்பு இந்த கட்சிகள்கிட்ட தெரியுதா? ஆமா சார், நிச்சயமாக தெரியுது. காரணம் என்னன்னா, இளைஞர்கள் பெருவாரியா ஆதரிக்கிறாங்க. அது கொள்கை இருக்கிறதா? ஏன்னா கடந்த காலத்துல அவர்கள் 5 ஆண்டு காலத்துல ஒரு கொள்கை கூட்டணி என்று தொடர்ந்து முன்வைத்த ஒரு வாதம் இருந்தது. பட் அவர்கள் களத்துல என்னன்னா, நேற்று வரை பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியிலையும் இருந்தாங்க. இவர் பாஜக இல்லாமலும் இருக்கிறார். இன்னொன்னு, இவருக்கு கடினமான ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறதையும் பாக்குறாங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு கட்சி முதல் முறை இன்னைக்கு அவர் குறிப்பிடுறாரு பாருங்க சார், விஜய் அவர்களுக்கு கூட இன்றைக்கு பேசுகிற பொழுது முதல்வர் அவர்கள் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார், எம்ஜிஆர் அவர்களை விட எனக்கு பெரிய வெற்றியை தந்திருக்காங்கன்னா எம்ஜிஆரோடு ஒப்பிடலைங்கிற. எம்ஜிஆர் அவர்கள் 130 இடங்களுக்கு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர் எடுத்த வாக்கு சதவீதத்தை விட விஜய் கூடுதல் வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறார். சோ அப்ப அந்த இடத்தை தான் இந்த கட்சிகளும் பாக்குறாங்க. ஒரு கட்சி திமுக அதிமுக 2 வீரியமாக இருக்காங்க. இந்த தேர்தலில் ஜாதி மதம் படம் எதுவுமே நிக்கலங்கும் போது தங்கள் கட்சிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு இது நீண்டகால அரசியல் எதிர்காலத்துக்கு நலன் பயக்கணும். இதுல திமுக சந்திக்கக்கூடிய சிக்கல் மட்டும் ஒரு 30 நிமிடம் தன் மீது அதீத நம்பிக்கை இருக்கலாம். திமுக ஜெயித்த தன் மீது அதீத நம்பிக்கை இருக்கலாம். எம்ஜிஆரை கடந்த வெற்றி, அடுத்தடுத்த தேர்தல்களிலும் வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கை ஒரு கட்சியின் தலைவராக திரு விஜய்க்கு அவர் மீது இருக்கலாம், அவர் கட்சியினர் மீது இருக்கலாம். ஆனா கூட்டணிக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடிய கட்சிகள் ஒரு 6 மாத காலம் அந்த அரசாங்கத்தை உற்று நோக்க வேண்டாமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேசுறாங்க,
நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பின்னடைவு குறித்து, தேக்க நிலை குறித்து பேசுறாங்க. 6 மாதம் கழித்து இந்த அரசுக்கான மதிப்பீடு அதே நிலையில் இருக்குமா, உயருமாங்கிறது தெரியல, குறையுமாங்கிறது தெரியல. டே பை டே இந்த கவர்மெண்டோடைய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமான்றது தெரியல. இப்போ இதெல்லாம் அனுமானிக்காமலேயே 1 மாதத்திற்குள்ளாகவே கூட்டணிக்குள்ள போயிடணும் அப்படின்னு ஏன் இந்த கட்சிகள் நினைக்கிறாங்க? திரு விஜய் மீது இருக்கிற அதீத நம்பிக்கையா? அவருக்கு இருக்கிற நம்பிக்கை மாதிரி இவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கப்போ? இல்ல சார், விஜய் மீதான நம்பிக்கையை தாண்டி இவர்களுக்கு மக்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு, மக்கள் அளித்திருக்கக்கூடிய ஓட்டு. நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், இதே விஜய் அவர்கள் தானே தேர்தலுக்கு முன்பு அழைத்தார். நீங்க எங்களோட வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தர்றோம்னு அவர் விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்தே பேசி வந்தாரு. அப்ப எந்த கட்சியுமே போகல. நீங்க காங்கிரசினுடைய உண்மை தொண்டர்கள் என் பக்கம் இருக்காங்கன்னு அழைத்து பார்த்தார். அதிமுக பெரும்பான்மையான நிர்வாகிகள் எங்களை ஆதரிக்கிறார்கள் அவர் பேசினாலும் கூட, அதற்கு முன்பு அவர் வலை வீசியது எல்லாமே விசிகாவை சொன்னாரு, பல கட்சிகளை அழைத்தார். அப்பெல்லாம் யாரும் போல. அப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள்ட்ட அதிகாரம் இருக்கிறது. அவருடைய வாக்கை பார்த்துட்டாங்க 34%. அது என்னதான் டேமேஜ் ஆனாலும் அது கொஞ்சம் 10% குறையினா கூட இந்த கட்சிகளால் அந்த எண்ணிக்கை அடைந்து விட முடியும் தானே. கூட்டணி திமுக இடைத்தேர்தல் முடிவு வரைக்கும் கூட இந்த கட்சிகள் காத்திருக்கலேன்னு கேட்கிறேன். இடைத்தேர்தல் முடிவு என்னவாக போகுது அப்படிங்கிறது வரைக்கும் கூட இந்த கட்சிகள் காத்திருக்காம விரைவாக கூட்டணியை உறுதி செய்யணும்னு ஏன் நினைக்கிறாங்க? இல்ல, அது முதலில் வருபவருக்கே முன்னுரிமை சார். அதுதான் பொதுவா அரசியல்ல அவர்கள் நினைக்கிறாங்க. முதல்ல நம்ம போய் ஒட்டிக்குவோம், முதல்ல போய் அவர்களோடு இருப்பது மூலமா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். இல்ல, அப்படிதான் அவர்கள் நினைக்கிறாங்க. முதலில் இல்ல, இப்ப நான் கேட்ட முதல் கேள்வியோட தொடர்புபடுத்திக்கலாமா? அப்போ முதல் கேள்வியோட தொடர்புபடுத்திக்கலாமா? ஒருவேளை அதிமுகவிலிருந்து இன்னும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து போய் திரு விஜய்க்கு தேவைப்படக்கூடிய 10ங்கிறது கிடைச்சிருச்சுன்னா தங்களுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும் நினைக்கிறாங்களா அவங்க? ஆமா, நிச்சயமா சார். அதுதான் நான் சொன்னேன், முதலில் வருபவருக்கே முன்னுரிமை. நம்ம போய் அந்த போய் இருந்துக்குவோம், ஒரு சேஃபான இடத்துல போய் உட்கார்ந்துக்குவோங்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகள் அவர்களுடைய அரசியலுக்கும் அது கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாவும் இருக்கு. இல்ல, சேஃபா இருக்கிறோமா இல்லையாங்கிறதெல்லாம் போறவங்க தீர்மானிப்பாங்களா இல்ல திரு விஜய் தீர்மானிப்பாரா? இல்ல, அது விஜய் அவர்கள் தான் தீர்மானிப்பாரு. பட் அவர் இவர்களை நம்பி வந்திருக்காங்கல்ல என்று பார்ப்பார்கள் நினைக்கிறாங்க. அப்படின்னா அதிமுகவிலிருந்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமாவே அவர் அதே என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டார் தானே? இவங்களே போதும்னு நினைச்சிருந்தா அவங்க கூடவே அவர் டிராவல் பண்ணியிருப்பார்.